அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் லுக்கான ஒரு வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம், 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அளக்கணும். நீங்கள் குக்கரில் வைக்காதீங்க, பாத்திரத்திலே வைங்க. 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம், 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா இந்த தண்ணி பால் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சு வரப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் உப்பு ஆட் பண்ணக்கூடாது, நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் பால் தெரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பையும் ரைஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 90% அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஜீரகம், மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திராட்சை, முந்திரி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், பிளைன் சாம்பார், வடை. சூப்பரான டிஃபன் ரெடி.